ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லதாஸ் கைமனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சின்னதாக ஒரு ரெண்டு வீட்டு குறிப்புகள், அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஒரு ரெசிபி இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சத்தான நெல்லிக்காயை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஒரு நெல்லிக்காய் கேண்டி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி கோதுமை மாவு, இந்த மாதிரி அரிசி எல்லாமே நம்ம அரைச்சி வச்சுருப்போம். இதை வண்டு வராமல் எப்படி ரொம்ப நாள் நம்ம பாதுகாக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது, ஒரு பேப்பர்லையோ ஒரு தட்டிலையோ இதை நல்லா அந்த ஹீட்டு போகிற அளவுக்கு நம்ம பரப்பி காய வச்சிடணும். ஒரு 2-3 ஹவர்ஸ் இந்த மாதிரி நல்லா ஓப்பனாக இது காஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னா, உப்பு நம்ம நார்மலாக தூள் உப்பு வச்சுருப்போம் இல்லையா, ஸோ தூள் உப்பு நம்ம இந்த மாவோடு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த மாவு ரொம்ப நாள் பூச்சி வண்டு இதெல்லாம் வராமல், அந்த மாவு சேர்ந்தா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, கெட்டு போகிற ஸ்டேஜ் அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் நல்ல இதே ஃபஸ்ட்டு டே என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே மாதிரி நம்ம கடைசி நாள் வரைக்கும் பாதுகாக்கிறதுக்கு இந்த உப்பு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படினாலும் இது கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால நம்ம உப்பு கலந்து வச்சுக்கலாம். ஏன்னா சப்பாத்தி இல்லைனா நீங்கள் ஸ்வீட் செஞ்சால் கூட இந்த உப்பு மொத்தமே நம்ம ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் தான் இது ஃபுல்லாக கலக்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு தெரியாது. நம்ம சப்பாத்தி மாவுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு தான் போட போகிறோம். நம்ம எதாவது ஸ்வீட் செய்ய போகிறோம் அப்படிங்கும் போது பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதுலேயுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சு பாருங்கள். நம்ம அரைச்சி வச்ச கோதுமை மாவு இல்லைனா அரிசி மாவு இதுக்கெல்லாம் லாங் ஷெல்ஃப் லைஃப் வேணும்னா தூள் உப்பு கலந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எடுத்து வைக்கிற பாத்திரத்தில் எடுத்து வச்சோன்னா நல்ல ஷெல்ஃப் லைஃப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் நம்ம இந்த பாத்திரம் கழுவிட்டே இருக்கிற நேரத்தில் திடீர்னு இந்த மாதிரி சம்டைம்ஸ் தண்ணி அடைச்சிரும். நம்ம கழுவிட்டு இருக்கும் போது தண்ணி ஊற்ற போகாமல் இதே மாதிரி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூடி, இந்த ஹோலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விடலாம். இல்லைனா நம்ம கையில் கூட இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா இந்த தண்ணி சீக்கிரமாக கிளியர் ஆகிடும். நம்ம ப்ரெஸ் பண்ணி விடும் போது நல்ல ஒரு சக்ஷன் இருக்கிற மாதிரி ஃபுல் ஹோலையும் நம்ம க்ளோஸ் பண்ணி எடுக்கணும் கையை. அப்போ தான் அந்த தண்ணியெலாம் ஈஸியாக வடிஞ்சு போகிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். நம்ம தண்ணி வடிய வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பவுடர் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிவி ட்ரெயினெக்ஸ் பவுடர்ஸ்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, அது கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் தண்ணி நிற்கும் போது நமக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மூடி வச்சோ இல்லைனா கையை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணி சீக்கிரமாக ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே ஈஸியாக கொஞ்சம் க்ளாக் ஆகிருக்கிறது நல்லா ஈஸியாக நமக்கு போயிடும் தண்ணி. அதுக்கப்புறமா நம்ம அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹார்ட்வேர் ஸ்டோரில் கிடைக்கிற ஏதாவது பவுடர்ஸ் வாங்கி போட்டோன்னா அந்த அடைப்பு சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு மூடி, அந்த ஹோலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடியோ இல்லைனா கையை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த பவுடர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆம்லா கேண்டி. இந்த மாதிரி நெல்லிக்காய் நிறைய நற்குணங்கள் இருக்குது. நெல்லிக்காயை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே தெரியும் அது ரிச் இன் விட்டமின் சின்னு. ஸோ அதை வச்சு ஒரு டேஸ்டியான கேண்டி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் தண்ணி மூழ்கிற அளவு தண்ணி வச்சு நம்ம கொதிக்க விடணும். இந்த மாதிரி மூழ்கிற அளவு தண்ணி வச்சு நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெல்லிக்காய் ஜஸ்ட்டு லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிராக் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காயில், இந்த மாதிரி அழகாக ஓப்பன் ஆகி வரும். மோஸ்ட் ஆஃப் த நெல்லிக்காய்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆனால் எல்லாமே ஓப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற அளவுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு அது ஈரம் இல்லாமல் நம்ம ஒரு பிளேட்டில் வெறும் அந்த நெல்லிக்காயை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த நெல்லிக்காயை எல்லாமே நான் இங்கே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுருக்கேன். இது ஒரு 1 to 2 ஹவர்ஸ் நல்லா அந்த சூடு இறங்குற வரைக்கும் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த நெல்லிக்காயை நம்ம பீஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு கத்தி அது மாதிரி எதுவுமே தேவை இருக்காது. நம்ம இந்த மாதிரி ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி ஜஸ்ட்டு லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கத்தி வேணும்னா கத்தியில் கூட பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா 6 பீசஸாக அழகாக உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கையால் பிரித்தாலே நீங்கள் 6 பீசஸாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். உள்ளே இருக்க கொட்டையை நம்ம தனியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 கார்னர்ஸ் மட்டும் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்கிறத ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண முடியல அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி அழகாக பீஸாக நமக்கு
பிரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா நெல்லிக்காயுமே நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஃபார்மில் வந்து இந்த நெல்லிக்காய் கேண்டி வந்து அமையும். பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த வந்து நெல்லிக்காய் கேண்டி பண்ணி வச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி அந்த கொட்டையை தனியாக, இந்த பீசஸை வந்து தனியாக நம்ம வந்து கட் பண்ணவே தேவை இருக்காது, அதுவே ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி அதோட சீடையும் ஃப்ளஷையும் தனியாக பிரித்து இங்கே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் இது நல்லா ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும் இந்த நெல்லிக்காய். ஸோ இந்த மாதிரி அடியில் ஒரு லேயர் ஃபுல்லாக நெல்லிக்காய் போட்டுட்டு இதுக்கு மேலே சர்க்கரை போட போகிறோம். இப்போ நம்ம எந்த அளவு சர்க்கரை ஆட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து 1 kg வந்து நீங்கள் நெல்லிக்காய் வச்சுருந்தீங்க, இல்லைனா ஒரு 1/2 kg வச்சுருந்தீங்கன்னா ஒரு 250 grams அளவு நம்ம சர்க்கரை வந்து இதுக்கு தேவைப்படும். இன்றைக்கி நான் வந்து 1 kgக்கு மேலேயே வந்து நெல்லிக்காய் இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். ஏன்னா இது ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா வந்து பசங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெல்லிக்காயை லேயராக போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 kgக்கு வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு நம்ம சர்க்கரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லேயராக போட்டுட்டு நம்ம வந்து மேலே சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா குலுக்கி இதை வந்து ஒரு 2 days இல்லைனா ஒரு 1.5 days வந்து நல்லா அப்படியே ஊற விட்டுற போகிறோம். இதை வந்து 2 மெத்தடாக பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து வேக வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து வேக வைக்காமல் அப்படியே வந்து சன்ட்ரை பண்ணி கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி ஒரு 1.5 நாள் இல்லைன்னா 2 நாள் அளவுக்கு நம்ம வந்து இதை அப்படியே விட்டுறலாம் டிஸ்டர்ப் பண்ணாமல். இது நீங்கள் சர்க்கரை போட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 hours கழிச்சே பார்த்தீங்கன்னா அந்த சுகரில் இருக்க தண்ணி ப்ளஸ் ஆம்லாவில் இருக்க அந்த ஈரப்பதம் எல்லாம் கலந்து நல்ல நீர்க்க வந்துடும் உங்களுக்கு. ஸோ சுகர்லாம் கரைஞ்சி நல்ல இது ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு சுகர். ஸோ இந்த மாதிரி சர்க்கரை போட்டு வச்சுட்டு நம்ம மூடி இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். ஒரு 1.5 நாள் கழித்து இதை வந்து நம்ம எடுத்து குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1.5 நாள் கழித்து நான் இன்றைக்கி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி நல்ல தண்ணியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். இது வந்து நீங்கள் சுகர் சிரப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஊர்ன நெல்லிக்காயை வந்து டைரெக்டாக சன்னில் வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நீங்கள் வந்து காய வைக்கலாம். இல்லைன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து சுகர் சிரப்லேயே குக் பண்ணி கொஞ்சம் நல்லா இன்னும் வந்து அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மெத்தடில். ஸோ 2 மெத்தட்லேயுமே நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி நல்லா ஊர்ன நெல்லிக்காயை நீங்கள் டைரெக்டாக சன்னில் ஒரு 4 to 5 days நல்ல ஹீட் இருக்க டேஸாக நீங்கள் வச்சிங்கன்னா 4 to 5 daysலேயே வந்து நல்லா காஞ்சி நல்லா கொஞ்சம் சுருங்கி வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் சுகர் பவுடரில் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஒரு 2 to 3 months கெட்டு போகாமல் இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி இந்த நம்ம ஊற வச்சுருக்க அதே சுகர் சிரப்லேயே வந்து நல்லா கொஞ்சம் வேக விட்டுறலாம். இது வந்து ஒரு 10 to 15 minutes அந்த சுகர் சிரப் எல்லாமே வற்றி வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சன்ட்ரை பண்ணோன்னா அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும், நமக்கு நல்லா இன்க்ரீஸ்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஸோ பசங்கள்லாம் வந்து இது வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு ஸ்வீட்டாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் பசங்களுக்கு டெய்லி ஒரு 5 to 6 pieces கொடுத்தீங்கன்னா விட்டமின் சி டெஃபிஷியன்சிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ப்ளஸ் இது நம்ம ஸ்கின்னுக்கெலாம் அவ்வளோ நல்லது. ப்ளஸ் நம்ம உடம்பை வந்து தேவையில்லாத ஃபேட் எல்லாம் பேர்ன் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸுங்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் நெல்லிக்காய் சீசன் டைமில் இந்த மாதிரி நிறைய நெல்லிக்காய் வாங்கி செஞ்சு நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா 2 to 3 months கெட்டு போகாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிசுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 4 to 5 days வந்து சன்னில் வெயிலில் வந்து மொட்டை மாடியில் நம்ம காய வச்சு எடுத்தோன்னா நம்மளோட ஆம்லா ப்ரிசர்வ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம தனித்தனியாக நம்ம வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு 4 to 5 days ஒரு துணி போட்டோ இல்லைன்னா ஒரு நெட்டு போட்டோ வந்து காய வச்சு மாடியில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சுகரில் வந்து சுகர் பவுடர் இருக்குது இல்லையா, பவுடர் சுகர் வந்து நீங்கள் அதில் லைட்டாக கோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து அந்த லைட்டாக இருக்க பிசுக்கு தன்மை கூட உங்களுக்கு போயிடும். ஸோ இதை வந்து நல்ல ஒரு 4 to 5 days வந்து நல்லா அது நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு நம்ம வந்து நல்ல வெயிலில் காய வச்சுக்கிட்டு பவுடர்ட் சுகர் அதில் வந்து நம்ம கோட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நல்ல ஒரு தரமான ஒரு ஆம்லா கேண்டி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்துடும் உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறமா. இந்த மாதிரி நான் சிலதை வந்து சுகர் பவுடரில் கோட் பண்ணியிருக்கேன், சிலதை ப்ளெயினாகவே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை வீடியோ. தேங்க்யூ.